ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 24/1/2025 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஸோ ஒரு பாபாவுடைய வழிப்படி மட்டும் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாபா பொறுப்பு இல்லையா? அதை தான் சொல்கிறார். பாபாவை நினைவு செய்தீங்கன்னா சர்வசக்திவானே உங்கள் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறதை விட உங்களுக்கு என்ன பலம் வேணும்? அதுவே ஒரு பெரிய தைரியன்றார். பாபா கூட இருக்கிறாருன்றதே பெரிய ஏன்னா நினைக்கிற செகண்டு நான் கூட இருக்கிறேன்றார். அதை விட தைரியம் என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ யார் கூட பாபா இருப்பார்? அவருடைய வழிப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறவங்க கூட அவர் இருப்பார். ஸோ பாபாவுடைய கட்டளை என்ன? அவ்வளோ கஷ்டமாக ஏதாவது கொடுக்குறாரா? ஒன்றும் கிடையாது. நடந்தாலும் சுற்றினாலும் என் நினைவில் இருந்துக்கிட்டே இருங்க. நினைவு மட்டும் கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. இதை தான் பாபா சொல்லிக்கிட்டே இருக்கார். குறிப்பாக மனச சேவையிலெல்லாம் வாய் வழியாக சேவை செய்யும்போதே மனதின் சேவையும் சேர்த்து பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வாய் வழியாக பேசுகிறது ஈஸி. மனதின் சேவை இருக்கணும்னா அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவில், வாயுமண்டலத்தை உருவாக்குறதுல இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இரட்டை வருமானமாகும், ஈஸியாக வெற்றி அடைய முடியும் சேவையில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நினைவு தான் எது பண்ணாலும். கேள்வி: நல்ல குழந்தைகள், தெய்வீக குணமுடைய குழந்தைகளுடைய அடையாளம் என்ன? அவங்க முட்களை மலராக்கும் நல்ல சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாரையும் முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுக்குள்ளே சண்டை போட மாட்டாங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா துக்கம் கொடுக்கறத தான் முள்ளு மாதிரி குத்துறதுன்னு சொல்கிறது இல்லையா? நம்மளை பாபா ஆன்மீக ரோஜா மலர், நறுமணமிக்க ரோஜா மலர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த நறுமணமிக்க ரோஜா மலர் பேச்சில் மட்டும் இனிமை இல்லை, வாயுமண்டலத்தையே இனிமையாக மாற்ற சொல்கிறார். இனிமையான எண்ணங்களே உருவாக்க எப்படி ஒருத்தங்க நல்ல ஒரு சென்ட்டு போட்டுட்டு பஸ்ஸு பின்னாடி ஏறினா கூட முன்னாடி சீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாசனை அடிக்கும், டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி விரும்பாட்டினாலும் திரும்பி பார்ப்பாங்கன்றார். விரும்பாட்டினாலும் ஈர்க்கப்படுவாங்கன்றார். ஸோ அதுதான் நம்மளுடைய வேலையே தவிர நம்மை பார்த்தால் ஐயோ இங்கே வைப்ரேஷனே சரியில்லை, ஓடி போயிடணுண்டா சாமி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அந்த வாயுமண்டலத்தை உருவாக்குறது தான் நம்மளுடைய வேலை. எங்கே போனாலும் அதுதான் மெயின் சேவை. ஃபரிஸ்தாகியும் அதான் பண்ண போகிறோம். ஸோ முள்ளு மாதிரி குத்தக்கூடாது, முட்களை மலராக்கக்கூடிய சேவை பண்ணணும். நீங்களும் மலராகணும். மற்றவர்கள் துக்கம் கொடுத்தாலும் நம்மளுடைய வேலை என்னென்னா, அது டெஸ்ட் பேப்பர் எதுக்கு வந்திருக்குது? வாயுமண்டலத்தை உருவாக்கி அவர்களை விரும்பாட்டினாலும் அந்த வாயுமண்டலத்துக்குள்ளே வந்துடணும், அதன் பிரபாவத்தில் வந்துடணும், அப்படி மாற்றணும். வாய் வழியாக சொல்கிற வேலையே கிடையாது. இங்கே ஃபுல்லாக மனசாலே பண்ணணும். அதுதான் மேஜிக். சாமிக்கிட்ட போய் கோயிலில் வேண்டுறாங்களே, சாமி நான் ஆறுதலாக சொல்லிகிட்டு இருக்குது, அந்த வாயுமண்டலம் அவங்கள மாற்றுது. ஸோ அதுதான் நம்மளுடைய முழு நேர வேலை. பாடல்: நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைங்களுக்கு இந்த பாடலுடைய அர்த்தம் தெரியுது. முயற்சிக்கு ஏற்ப இல்லையா? டைமு நெருங்கிக்கிட்டே இருக்குது. பாபா அவைக்கு முறையில் சொல்கிறார், டைமு ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது, நீங்கள் மாறி தான் ஆகணும், பற்று விட்டு தான் ஆகணும். அதை நீங்களாக ஏன் விடக்கூடாது? எப்படியா இருந்தாலும் விட்டு தான் ஆகணும் இல்லையா? தண்டனை கொடுத்தாவது விட வைப்பார். நாமளாக விட்டால் ஆஸ்தி அடைவோம். ஸோ அதனால் நேரம் கடந்து கொண்டு இருக்கிறதுன்றதில் கவனம் இருக்கணும். ஏன் வரிசைக்கிரமமாக தான் புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாரு. ஏன்னா ஒரு சிலர் முதல் தரமான புரிதல் இருக்கிறாங்க, சிலருக்கு 2ஆம் தரம், சிலருக்கு 3ஆம் தரம் தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்ப தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய புத்தியிலும்
அவங்கவுங்க நம்பிக்கை இருக்குது. பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கார். எப்போவுமே சிவபாபா தான் பிரம்மா வழியாக பேசிகிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. பிரம்மாவே பேசினாலும் அது நமக்கு தேவையில்லை. பிரம்மா பேசுகிறாரா சிவபாபா பேசுகிறாரான்னு ஆராய்ச்சி தேவையில்லை. சிவபாபா தான் பேசுகிறாருன்னே புரிஞ்சுக்கோங்க. அரை கல்பம், ஏன்னா அப்படி ஒருவேளை பிரம்மா தப்பாக பேசினாலும் அதை சரி பண்ணிவிடுவேன் நான் என்று. ஸோ அப்படி சில சமயம் ஒரு முரண்பாடாக வருதுன்னா அடுத்தது பாபா அதை பேலன்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அரை கல்பம் அசுர வழிகளை நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பாபாவுடைய வழியை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்முடைய படகு கரை சேருன்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாபா சொல்கிறாரு, நம்பிக்கை உடையவர்கள் தான் வெற்றி அடைகிறாங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பாபா கொடுக்குறாருன்னா இதை என்னை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது, அதே அகங்காரத்துக்கும் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னுவார். ஆனால் இங்கே அதுக்கு சொல்லலை. ஒவ்வொரு கல்பத்திலும் நான் இதை பண்ணியிருக்கிறேனே, என்னால் மட்டும் முடியுன்றதுனால தானே இது கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் அவ்யக்த முரளியில் வருது. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைன்னு தெரில. ஸோ தயவுசெய்து அந்த சேனல் பாருங்கள். அதோடய லிங்க் நாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இல்லை கமெண்ட்டில் கொடுக்குறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்யக்த முரளி. 1969 தொடர்ந்து போட்டுட்ருக்குறோம். ஸோ பாபாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்முடைய படகு கரை சேரும். அதில் என்ன ஒன்று சொல்லியிருப்பார் பாபா அப்படின்னா, எப்போவுமே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் ஆதியில் வந்த, அதாவது நாராயணனோட வந்த ஆத்மா அப்படின்னு நினைத்தாலே சக்தி நிரம்பிடுன்றார். பழைய ஆத்மா முந்தைய கல்பத்தில் நான் ஜெயிச்சு நாராயணன் ஆனன்ல, அதை நினைங்க. அதை நினைத்தாலே சக்தி நிரம்பிடுன்றார். ஆனால் இப்போ புதுசாக வருதுன்னு நினச்சிங்கன்னா சக்தி போயிடுன்றார். அருந்ததி படத்தில் கூட வரும், உன்னுடைய கடந்த காலத்துக்குள்ளே போய் பாரு, நீதான் அந்த அருந்ததி அப்படின்ட்டு. ஸோ அதே தான் பாபா யோசிக்க சொல்கிறார் எப்போவுமே. ஸோ பாபாவுடைய கட்டளையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்ற நிச்சய புத்தி இருக்கும்பொழுது தான் படகு கரை சேரும். ஒருவேளை இதெல்லாம் ஒரு மனிதர், அதாவது பிரம்ம பாபா சொல்கிறாரு, சிவபாபா ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நினைத்தால் குழம்பிடுவீங்க. பாபா சொல்கிறாரு, என் கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்க, பிறகு நான் உங்களுக்கு பொறுப்பாயிடுவேன். பாபா பார்த்துக்குவார் இல்லையா? ஸோ எல்லாமே பாபாவோடது. நாம் பாபாவுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். அதுதான் மெயின் வேலையே. பாபாவை அர்ப்பணிச்சிட்டாலே நினைவு ஃபுல்லாக அவர்கிட்ட தான் இருக்கும். முழுக்க முழுக்க பாபா கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டிங்கன்னா. ஸோ அப்போ பாபா சொல்கிறார், இந்த பிரம்மா மூலமாக நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் பொறுப்பு. அதே மாதிரி என் கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதற்கும் நான் பொறுப்பு. அதை நான் சரி செய்வேன். பிரம்மா மூலமாக அவர் செய்கிற காரியங்கள் ஒருவேளை அவர் மனித வழிப்படி நடந்தாலும் அதை நான் சரி செஞ்சிடுவேன். அதனால் நான் சொல்கிற கட்டளையை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. யாருடைய நினைவு துல்லியமாக இருக்குதோ அவங்க தான் என்னுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? பாபா நினைவு கட்டாகாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. பாபா நினைவு கட்டாகாமல் இருந்தால் மற்ற எல்லா நினைவும் வந்துடும். பாபா சொல்கிறார், பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாபா, அவருடைய நினைவு இருக்கும்போது அந்த பாக்கியமும் உங்கள் கூடவே இருக்குன்றார். அந்த வரங்கள் உங்கள் கூடவே இருக்குன்றார். அவரை மறந்துட்டிங்கன்னா வரங்களும் முடிஞ்சிடுச்சுன்றார். ஸோ துல்லியமாக இருக்கணும் அந்த நினைவு. நான் பாபா அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மனைவியும் கணவனும் அந்த மனைவியுடைய ஸ்கூல் அலுமினிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட் டுகெதருக்கு, மனைவியோட ஸ்கூல் கெட் டுகெதருக்கு.
அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். கணவன் கூட இருக்கிறாருன்னும் பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். வீண் விஷயம், குறிப்பாக அந்த டைமில் யாரையாவது லவ் பண்ணியிருக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கலாம்ல, அதெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி பாபா எப்போவுமே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைத்தால், உங்கள் மனைவியிடம் கணவனிடம் பேசினால் அந்த கணவன்ற உணர்வில் நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா இப்போ நம்ம கணவன் பாபா தான். ஸோ அப்போ அந்த விலகியத்தன்மை வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாபாவை கரெக்டாக நினைக்கலைன்னு அர்த்தம். அப்படி நினைக்கிறவங்க தான் என் கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு அடியிலும் இது கடவுளுடைய கட்டளை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. ஸோ அதான் பாபா சொல்லுவார், ஒரு காரியமும் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீமத்தை முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. ஸ்ரீமத் படி இதை எப்படி பண்ணணும்? முதல்ல நினைவு, அடுத்தது யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறேனா, அடுத்தது நான் வெறும் கருவி. இந்த நினைவில் ஒரு காரியம் செஞ்சிங்கன்னா அது பாவமாகாது. ஆனால் காரியம் செஞ்ச பிறகு இதை நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பாவத்தை செஞ்சிட்டீங்களேன்றார். ஸோ அதனால் ஒவ்வொரு அடியிலும் இது கடவுளுடைய கட்டளை, நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நஷ்டமே ஆகாதுன்ற. செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்தா தான் ஞானி, செஞ்ச பிறகு வருத்தப்படுறவங்க அஞ்ஞானி. செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்கன்னா, யோசிக்கிறதுனா என்ன? ஸ்ரீமத் படி விலகி இருந்து பண்ணுறேனா, சுயநலம் இல்லாமல் பண்ணுறேனா, பாபா நினைவில் இருந்து பண்ணுறேனா, அப்போ கண்டிப்பாக வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. நிச்சய புத்தியோட அடையாளமே வெற்றி தான்றார் பாபா. ஸோ இது பாபாவுடைய கட்டளைகள் அப்படின்னு நீங்கள் நினச்சி கரெக்டாக அதன்படி நடந்தால் நஷ்டம் வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நிச்சய புத்தியில் தான் வெற்றி இருக்குது, இதுலேயுமே பாபா சொல்கிறார். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஞானம் கிடைச்ச உடனே தேக உணர்வு வந்துடுது, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு. யோகமே வைக்க மாட்டாங்க இல்லையா? அதான் ஞானத்திலே எல்லாம் வருதே, அப்புறம் என்ன அப்படின்ட்டு. ஞானம் முக்கியம்தான், முரளி மிஸ் பண்ணக்கூடாது. முரளி மிஸ் பண்ணால் மாயாவை வெல்ல முடியாது. நீங்கள் யோகத்தில் இருக்கிறீங்களா இல்லையான்ற அந்த எச்சரிக்கையெல்லாம் இதில் தான் வருது. நீங்கள் தினம் தினம் கேட்க கேட்க யோகத்திலே இல்லாத பழக்கம் உள்ளவர்கள் கூட கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசாட்சி உறுத்தி ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, பழம் தொண்ட நீர் ஊறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். ஆனாலும் யோகம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஞானமும் முக்கியம், யோகமும் முக்கியம். ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு கொஞ்சோண்டு ஞானத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே தேக உணர்வு, ஞானத்தை இப்படி அப்படின்னு சிந்தனை பண்ணுவாங்க. ஆனால் யோகம் இல்லாமல் போயிடுது. ஞானம் அப்படிங்கிறது வரலாறு புவியியல் இல்லையா? ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன எங்கே நடந்துச்சுன்றது தான். இது ரொம்ப ஈஸி. ஸோ லௌகீக மனிதர்கள் படிக்கிற சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம படிக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. அவங்க எவ்வளோ படிக்கிறாங்க, ஏதாவது புரியுதா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றாங்க, இந்த எனர்ஜின்றாங்க, அந்த எனர்ஜின்றாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. அப்போ இங்கே எதுக்கு முயற்சி தேவைன்னா யோகம்தான். பாபா நினைவிலே கடந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு டெஸ்ட் பேப்பர், அதை நான் கடக்கணுன்னா அதற்கான சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை போயிடும்ன்ற. பிரச்சனை உருவாக்குறவர்களே உங்கள் வாயுமண்டலத்தின் பிரபாவத்தில் வந்துடுவாங்கன்ற. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ன? பாபாவுடைய நினைவு. ஸோ யாராவது பாபா கிட்ட நான் ரொம்ப அப்படியே யோகத்தின் போதையிலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாபா நம்ப மாட்டார். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய காரியத்தையும் பாபா பார்த்துட்டு இருக்கிறார். அது இல்லாமல் பிரம்ம பாபா சொல்கிறார், என் குழந்தை நம்பர் 1 வர்றது நான், பாபாவுடைய நம்பர் 1 செல்ல குழந்தை நான். என்னாலேயே 24 மணி நேரம் யோகத்தில் இருக்க முடியல, உன்னால் எப்படி இருக்க முடியும்? ஸோ அப்போ பாபாவுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பார்த்தீங்களா? அந்த கான்ஃபிடென்ஸை தான் அவரை ஜெயிக்க வைக்கிது.
ஸோ அதனால் நான் அப்படியே யோகத்தின் போதையிலே இருக்கிறேன்னு சொன்னால் பாபா நம்ப மாட்டார். ஏன்னா உங்கள் காரியம் சொல்லும் நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா பாபா நினைவில் இருக்கிறவங்க மிக 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 அன்பானவர்களாக இருப்பாங்க. எப்போ நினைவு இல்லையோ அப்போ தான் நீங்கள் பாவ காரியங்களே பண்ணுறீங்க. அப்போ யோகத்திலிருந்து செய்யும் காரியத்திற்கும் அதே காரியத்தை யோகம் இல்லாமல் செய்கிறதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் தெரியுன்றார். இல்லை பேசிக்கிட்டே காரியம் செய்வீங்க, கண்டதை நினச்சிக்கிட்டே காரியம் செய்வீங்க, அப்போ யோகத்தில் இல்லைன்னு அர்த்தம். யோகத்தில் இருந்தால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற போதையிலே திருப்தியாக காரியம் செய்வீங்க. ஸோ இந்த ஏணிப்படி சித்திரத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லா புரிய வைக்கலாம். இப்போ இது முட்களின் காடாக இருக்குது, இது ஒன்றும் பூந்தோட்டம்னு சொல்ல முடியாது. அதனால் ஒருத்தர் குத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாரதம் மலர்களின் பூந்தோட்டமாக இருந்தது. ஸோ பூந்தோட்டத்தில் காட்டு விலங்குகள் இருக்குமா என்ன? தேவதைகள் தான் இருப்பாங்க. இது முள்ளுக்காடு, மனிதர்களெல்லாம் காட்டு விலங்குகள் ஆகிட்டாங்க, அதை விட டேஞ்சர் ஆகிட்டாங்க. சர்வசக்திவான் பாபா தான். அதற்கு பிறகு பிரஜாபிதா பிரம்மா, அவரும் உயர்ந்தவரே. சிவபாபாவுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பிரம்மா தான். ஸோ அவரும் ஹையஸ்ட் அத்தாரிட்டி தான். ஸோ சிவபாபாவும் மனித இனத்தின் தந்தை பிரம்மா பாபாவும் இங்கே ஒன்றா ஒரே உடம்புல இருக்கிறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள், அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் சிவபாபாவுடைய குழந்தைங்க, சாக்கார ரூபத்தில் பிரம்மாவுடைய குழந்தைகள். அதனால் நீங்கள் சகோதரன் சகோதரிகள். எப்படி பார்த்தாலும் சகோதரன் உறவு தான், சகோதரன் சகோதரி உறவு தான், வேறு எந்த உறவும் கிடையாது. ஸோ சிவபாபா எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா எல்லோருக்கும், சரி பிரம்மா பாபா, ஏன்னா மனித இனத்துக்கே அப்பா இல்லையா, ஆதி தகப்பன். ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த சக்திவானுக்கு ஒரு கட்டடம் வேணுமே வசிக்கிறதுக்கு. அதனால் பிரம்மா உடலில் வாடகை எடுத்துக்கிறேன். ஸோ இதை எழுதுங்க, யாருடைய புத்தியாவது இதை டச் பண்ணுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் இங்கே இருக்கிறாங்க. அதாவது அனைத்து ஆத்மாக்களின் தந்தையும் அனைத்து மனிதர்களின் தந்தையும் இங்கே ஒரே உடலில் இருக்கிறாங்க. ஸோ இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நல்ல பாயிண்ட் ஆச்சு இல்லையா. பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன, பரமபிதான்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கணும். ஆனால் குழந்தைங்க இதை முழுசாக புரிய வைக்கிறது கிடையாது. ஏன்னா மறந்துடுறீங்க. காரணம், ஞானத்தின் அகங்காரத்தில் வந்துடுறீங்க. நீங்கள் பாப்தாதா மீதே வெற்றி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குது. பிரம்மா பாபா சொல்கிறாரு, சரி நீங்கள் நான் சொல்கிறத கேட்க விரும்பலையா, பரவாயில்ல. ஆனால் சிவபாபா தான் இதை புரிய வைக்கிறாரு. அவருடைய கட்டளைகளை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கடவுளே நேரடியாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கட்டளை கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ அதனால் அதற்கு அவர் தான் பொறுப்பு. ஸோ கடவுள் கொடுக்குற கட்டளையை ஃபாலோ பண்ணுங்க. பிரம்மா கடவுள் கிடையாது, நீங்கள் கடவுள்கிட்ட படிக்கணும். அதனால் எனக்கு கட்டளை பிறப்பிப்பது கடவுள்தான்னு நினைங்க. லக்ஷ்மி நாராயணன் கூட பாரதத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான், எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் அவங்க சிவாலயத்தில் வசித்தவர்கள், அதாவது சொர்க்கத்தில் வசித்தவர்கள். அதனால தான் எல்லோருமே அவரை வணங்குறாங்க.
சில குழந்தைங்க இதையெல்லாம் ஃபுல்லாக புரிய வைக்க மாட்டுறாங்க. ஞானத்தின் அகங்காரம் வந்துடுது. ஸோ பாபா சொல்கிறாரு, நிறைய பேருக்குள்ள குறைகள் இருக்குது. எப்போ யோகம் முழுசாக இருக்குதோ அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். ஏன்னா சொர்க்கத்தின் எஜமானராகிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி ஈஸியான காரியம் கிடையாதே. அந்த நினைவு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி மாயை சில குழந்தைங்களுடைய மூக்கை பிடிச்சி சாக்கடையில் தள்ளுதுன்றதை பாபா பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஸோ நீங்கள் முகமலர்ச்சியோடு ஆனந்தத்தோடு பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கணும். உங்களுடைய லட்சியம் உங்கள் முன்னாடி இருக்குது. இதை மறக்கிறதுனால உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு ஏற மாட்டேங்குது. இல்லை, நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறன்றதே மறந்துடுறீங்க. அதுவும் யோகம்தான். லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்றது இந்த லட்சியத்தில் எதை நினைத்தாலும் யோகம். பாபாவை நினச்சிட்டு லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், தெய்வீக குணத்தை தாரணை பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே எது பண்ணாலுமே பாபாவுடைய நினைவும் சேர்ந்து வந்துடும். ஸோ அப்போ இந்த லட்சியத்தையே மறக்கும்போது சாதாரண மனிதராக மாறிடுறீங்க. சந்தோஷத்தின் அளவு ஏறவே மாட்டேங்குதுன்றார். சூப்பராக சொல்கிறார் பாருங்க. நினைவில் இருந்தால் முகம் மலர்ந்து காணப்படும்ன்றார். அந்த நினைவிலே மலரணும்ன்றார். அந்த அளவுக்கு நினைவு இருக்கணும். சிலர் சொல்கிறாங்க, யோகா பண்ண வைங்க. ஏன்னா அவங்களால வெளியில் பாபாவை நினைக்க முடியல. அதனால் சென்டரில் எங்களுக்கு யோகா பட்டி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி நினைவில் இல்லாத காரணத்தினால பாபா அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுறார். இருந்தாலும் நீங்கள் நினைவில் உட்கார மாட்டீங்களே. உட்காடுறீங்க, ஆனால் உங்களுடைய புத்தி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லையா? எப்போவுமே பாபா நினைவில் இருக்கிற பயிற்சி வந்தால் தான் இங்கே உட்காந்தாலுமே நினைவில் வரும். பாபா தன்னுடைய சொந்த உதாரணத்தையே கொடுக்கிறார். அவர் தீவிரமான நாராயண பக்தர். எப்போவுமே எங்கே போனாலும் அவருடைய பேக்கெட்டில் நாராயணன் படம் இருக்கும். அப்படி இருந்தால் கூட நாராயணனை வணங்கும் பொழுது கூட அவருடைய புத்தி அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்குமா. அதே தான் இங்கேயும் நடக்குது. பாபா சொல்கிறார், நடந்தாலும் சுத்தினாலும் தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அவருடைய குழந்தைன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஞாபகம் இருந்தாலே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை கூட பாபா குழந்தையாக தான் பார்ப்பீங்களே தவிர என் குடும்பத்தை சார்ந்தவர்கள்னு பார்க்க மாட்டீங்க. அப்போ அங்கே விடுபடுறீங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நடந்தாலும் சுத்தினாலும் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே நடங்கன்னு பாபா சொல்கிறார். ஆனால் நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் சிஸ்டர் நமக்கு தியானத்தில் உட்கார வைக்கணும், கமெண்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க. பாபா சொல்கிறாரு, அப்படி தியானம் பண்ண வைக்கிறதுக்கான எந்த காரணமும் இல்லையே. இது எப்போவுமே பாபாவை நினைக்கிறது தானே இல்லையா? ஸோ பாபா வைக்கிறாரு, பட் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்றார். தானாகவே நினைவில் இருக்கணுன்றார். பாபா எப்போவுமே சொல்கிறார், நினைவில் இருங்கள். யோகத்தில் இருக்கும் பொழுது சில குழந்தைகள் டிரான்ஸில் போயிடுறாங்க காட்சி பார்க்கறதுக்கு. அப்போ டிரான்ஸில் போகிறதுன்றது சுயநினைவை மறந்து போகிறதுன்னு அர்த்தம். அப்போ எப்படி அவங்க பாபாவை நினைப்பாங்க அல்லது ஞானத்தை எப்படி நினைப்பாங்க? அப்போ தூங்கி விழுந்துடுறாங்க. ஏன்னா அங்கே சுயநினைவே இல்லைல்ல. அது ஒரு தூக்கம் மாதிரி தான், கனவு மாதிரி தானே அது.
ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு பழக்கமாயிடுது. ஸோ அதில் கிடைக்கிற அமைதி தற்காலிகமானது, அதனால் யோக பலம்லாம் அதிகரிக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முழு நாளும் அவங்க அசாந்தியாகவே இருப்பார்கள். நீங்கள் நடந்தாலும் சுத்தினாலும் பாபா நினைவில் இல்லை அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எப்படி அழியும்? நினைவிலே இருந்தால் தான் பாவம் அழியும். அரை கல்பத்தின் பாவம் இருக்குது. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் முயற்சி இருக்குது. இல்லை, நான் ஒளிப்புள்ளின்றதும் ஞாபகம் இருக்கணும். அந்த ஒளிப்புள்ளியுடைய மகன் நான், மகள் நான், அதுவும் ஞாபகம் இருக்கணும். மகன்தான் ஆத்மான்னு இல்லையா? ஸோ அதுக்கு தான் முயற்சி தேவைப்படுது. அப்போ நான் ஆத்மா நினைக்கும் போதே நான் செய்விப்பவன் உடலை செய்ய வைக்கிறேன்றது ஞாபகம் வந்துடும். அடுத்தது அவருடைய கட்டளைப்படி நடக்கிறேன் அப்படிங்கிறது அவரை நினைக்கும் போதும் ஞாபகம் வந்துடும். நிறைய குழந்தைங்க நான் இவ்வளோ நேரம் பாபா நினைவில் இருந்தேன்னு லெட்டர் எழுதுகிறாங்க. ஆனால் அவ்வளோ நேரம்லாம் யாராலையும் நினைவில் இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு புரியலை, சார்ட்டு எப்படி எழுதுறதுன்னு புரியலை. நினைவில் சரியான நினைவுனா என்னன்னு தெரியலை அவங்களுக்கு. பாபா எல்லையற்ற தந்தை, அவர் பதித்த பாவனர். அப்போ நீங்கள் சந்தோஷத்திலேயே மூழ்கி இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அப்பா தான் அவர், ஆனால் அவரை நான் மட்டும்தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ எவ்வளோ போதை இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாவுக்கும் கணவர் அவர், ஆனால் அவருக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் தான் நடக்கிறேன். அந்த போதை இருக்கணும். இந்த போதையில் தான் உங்களுடைய பாவம் சீக்கிரமாக எரியும், தூய்மை ஆவீங்க. ஸோ அப்போ அவரை நினைக்க நினைக்க தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன், ஆன்மீக வருமானம் சேமிப்பாகிட்டே இருக்குது அப்படின்னா சந்தோஷத்தில் இருக்கணும் இல்லையா நீங்கள் எப்போவும்? ஸோ நான் எப்படியும் பாபாவோட குழந்தை தானே, அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க நான் எப்படியோ பாபா குழந்தை ஆகிட்டேன் அப்படின்ட்டு பாபாவை நினைக்கிறதே கிடையாது. அவரை நினைத்தால் தான் நீங்கள் நம்பர் 1 ஆக முடியும். ஸோ இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் நல்ல புத்தி வேணும். நாம் உண்மையிலே பாரதத்தின் மகிமையை பாடுறோம். சொர்க்கமாக இருந்துச்சு, தூய்மையாக இருந்துச்சு, அனைத்தும் நிரம்பி வழிந்ததுன்னு பாடுறோம். இந்த உலகம் புதியதாக இருக்கும் பொழுது தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இப்போ இது பழைய உலகமாக, இரும்பு யுகமாக ஆயிடுச்சு, துக்கதாமமாக ஆயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் சுகதாமமாக இருந்தது. பாரதம் தங்க யுகத்தை சார்ந்ததாக இருக்கும் பொழுது தேவதைகள் ஆட்சி செஞ்சாங்க. மனிதர்கள் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி நம்புறது அவங்களுடைய ராஜ்யம் இங்கே இருந்துச்சுன்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ அற்புதமான ஞானம் இது! யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்குதோ, யார் யார் என்ன முயற்சி பண்ணுறாங்களோ அது எல்லாமே தெளிவாக தெரியுது. இல்லை, சந்தேகத்தை எழுப்புகிறவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க, அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அப்படி டக்குன்னு பற்றிக்கும், முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது அவங்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலும், பார்வையிலும், வார்த்தையிலும், குறிப்பாக டெஸ்ட் பேப்பர் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அவங்க நடவடிக்கை பேசும். பாபா நினைவில் இருக்கிறாங்களா, என்ன பதவி அடைய போகிறாங்க, எல்லாமே. பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் நீங்கள் மனிதர்கள் தான்.
அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த தேவதைகள் சிலை முன்னாடி போய் மனிதர்கள் தலை வணங்குறாங்க? ஏன்னா அவங்க தெய்வீக குணத்தில் நிரம்பியவராக இருந்தாங்க. குணத்துக்குத்தான் மரியாதை. சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அர்த்தமே புரியாமல். ஏன்னா இப்போ எல்லாருமே நரகவாசிகள், இருப்பதே நரகம்தான், எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அப்போ இங்கே இறந்தாங்கன்னா மீண்டும் இங்கே தான் பிறப்பாங்க, நரகத்தில் தான் பிறப்பாங்க. நீ செத்தா நரகத்துக்கு தான்டா போவ அப்படிலாம் திட்டுவாங்க. யார் செத்தாலும் நரகத்துக்கு தான் போவாங்க, ஏன்னா நரகம் தான் இருக்குது. செத்தா தான் போகணும்னு இல்லை, உயிரோடு இருக்கும்போதே நரகத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ பாபா ஒவ்வொருத்தருடைய நடத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். சில குழந்தைங்க கிட்ட ரொம்ப எளிமையாக பாபா பேச வேண்டியதாக இருக்குது. அவர் உங்களை பார்த்துக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் பாபா ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார். இதுதான் சரி அப்படின்னு புரிஞ்சிக்கிறீங்களே, அப்போ ஏன் மறுபடியும் பெரிய பெரிய முள்ளாகி குத்திக்கிட்டு இருக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறீங்க. துக்கம் கொடுத்தா முள்ளாகிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பழக்கத்தை விடவே மாட்டீங்க. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி உங்களுடைய வார்த்தையில் நக்கல் நையாண்டி குத்தி பேசுறது, புரளி பேசுறது, மனசு நோக பேசுறது இருந்துச்சோ அதே வச்சிட்டு இருக்கிறீங்க இன்னமும். சுகதாமத்துக்கு போகிறது ஐடியா இல்லையா? சுகம் கொடுப்பவராக மாறணும் இல்லை? ஸோ தோட்டக்காரன் பாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார், கன்றுகளை நட்டுட்டு இருக்கிறார், மலர் செடி கன்று. உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றிக்கிட்டே இருக்கிறார். இதுதான் அவருடைய காரியம். ஸோ தானே முள்ளாக இருக்கிற ஒருத்தர் எப்படி மற்றவர்களை மலராக்க முடியும்? அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் கொடுக்கும் ஞானத்தை விட நீங்கள் நடந்துக்கிற விதம் அற்புதமாக இருக்கணும். ஸோ ஞானத்தை புரிய வைக்கிறதுக்காக எக்ஸிபிஷனுக்கு அனுப்புறது, யார் அனுப்புகிறோன்றதில் கவனமாக இருக்கணும். யார் வேணாலும் வரலாம் அப்படின்னா பேரை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கவனிப்பாங்க. ஏன்னா நீங்கள் புது உலகத்துக்கு கூப்பிட்றீங்க, விழிப்புணர்வோடு இருப்பாங்க. யார்கிட்ட என்ன குறை இருக்குதுன்ட்டு குறையே கண்டுபிடிக்க முடியக்கூடாது. அந்த மாதிரி நபர்களை மட்டுமே அனுப்புங்கன்ற. நல்ல தெய்வீக குணமுடைய குழந்தைகள்தான் முட்களை மலராக்கக்கூடிய நல்ல சேவை செய்யக்கூடியவர்கள் இல்லையா? தெய்வீக குணம் கொண்டவர்களாக இருக்கணும். யாரையுமே முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கக்கூடாது. அவங்க யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குணமுள்ளவர்களை தான் அனுப்பணும். அவங்க தங்களுக்குள்ள சண்டையும் போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சண்டை போடுறத ஒரு கண்காட்சியில் சண்டை போடுறீங்க அப்படின்னா எல்லோரும் பார்ப்பாங்க. பார்க்காட்டினா கூட அந்த வாயுமண்டலம் அங்கே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்ம சண்டை போடாமல் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்மக்கிட்ட சண்டைக்கு வரவங்கள கூழ்படுத்த வேண்டியதும் முக்கியம். ஏன்னா அப்போ தான் அங்கே வாயுமண்டலம் நல்லாகும். என்ன தேவைப்பட்டாலும் பண்ணி அந்த வாயுமண்டலத்தை சரி பண்ணிவிடுங்க. ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் ரொம்ப துல்லியமாக புரிய வைக்கணும். இதில் யாரையும் நீங்கள் அவமானப்படுத்துகிற விஷயமெல்லாம் கிடையாது. சிவஜெயந்தி வருது, அதனால் நீங்கள் நிறைய கண்காட்சிகள் நடத்தணும். அதே மாதிரி சின்ன சின்ன கண்காட்சிகளும் நீங்கள் நடத்தலாம், புரிய வைங்க. ஒரு வினாடியில் சொர்க்கவாசி ஆகிடுங்க. அழுக்கிலிருந்து கீழானவர்களிருந்து மிக உயர்ந்த தூய்மையானவர்களாக மாறிடுங்க ஒரு வினாடியில் அப்படின்னு புரியுங்க.
பாபா நினைவில் இருக்கிற ஒரு வினாடியும் நீங்கள் தூய்மையாக தான் இருப்பீங்க. அதான் வினாடியில் ஜீவன் முக்தி அடையுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அவங்களுக்கு ஜீவன் முக்தினா என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஃபேமஸான சாமியார் இப்போ வேறு ஒரு நாட்டுக்கே ஓடி போயிட்டார் பாலியல் குற்றத்தில். ஸோ அப்போ அவர் மேலே கேஸு போட்ட அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க, அந்த சாமியார் நான் தான் சிவன், என்னோட நீ காமத்தில் ஈடுபட்டனா ஜீவன் முக்தி அடையலான்னு சொன்னார், அதனால தான் காமத்தில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜீவன் முக்திக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தால் இப்படிலாம் போய் விழுவாங்கள. இப்போ தான் நீங்களே ஜீவன் முக்தினா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் முக்தியோ ஜீவன் முக்தியோ பாபா கிட்டேருந்து கிடைக்குது, ரெண்டுமே கிடைக்குது. நாடகத்தையும் புரிஞ்சுக்கணும். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. எல்லாருமே பரந்தாமத்தில் அவங்கவுங்க பிரிவுக்கு போயிடுவாங்க. பிறகு அவங்கவுங்க நேரத்தில் அவங்கவுங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுவாங்க. இது எல்லாமே கல்ப விருட்சத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. ஒரு சத்குருவை தவிர அனைவருக்கும் யாராலையும் சத்கதி கொடுக்க முடியாது. ஆனால் நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க பக்தியை போதிக்கிறதுக்கு. இந்த கோயிலுக்கு போய் இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இதுக்கு நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் சத்கதியை எந்த குருமாரும் கொடுக்க முடியாது, மனித குரு கொடுக்க முடியாது. ஸோ இதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தி வேணும். உங்களுடைய புத்தியை பயன்படுத்தணும், யுக்தியாக, மனசு நோகாமல், அதே நேரத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாமல், நச்சுனும் போகணும், ரொம்ப மரியாதையாகவும் பேசணும். அது ரொம்ப முக்கியம். இந்த நாடகம் எவ்வளோ அற்புதமாக நடிக்கப்படுது. உங்களில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இந்த நாடகத்தின் போதையில் இருக்கிறீங்க. எப்போவுமே பாபா குழந்தைன்ற போதையில் இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ நைட் கிளாஸு இது 18/3/1968 அப்போ எடுத்தது. பாபா சரீரம் விடுறதுக்கு ஒரு வருடம் முன்பு, ஒரு 9 மாதத்திற்கு முன்பு. உண்மையிலே நீங்கள் வேதங்களை பற்றி வாதம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயமே நினைவு தான் இல்லையா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நேற்று தான் பாபா சொன்னார் ராமாயணத்தை வச்சு பாகவதத்தை வச்சு எல்லாம் புரிய வைங்கன்ட்டு. இன்றைக்கி சொல்கிறாரு வாதம் பண்ணாதீங்கன்றார். ஸோ அதை வைத்து புரிய வைக்கலாம், ஆனால் அது தப்பு. வாதத்துக்கெலாம் இப்போ முஸ்லீம்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, அங்கே போகிற வேலை நமக்கு கிடையாது. முதல்ல அவங்களுக்கு புரியவும் செய்யாது, எல்லோருக்கும் புரியவும் செய்யாது. ஸோ அதனால் இங்கே வாதம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா பேசிட்டு வந்துடுங்க. விவாதம்ன்ற இடத்துக்கே போயிடக்கூடாது நம்ம. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம் நினைவு. ஏன்னா வேதத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா அது தப்புன்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அதே வேதத்தில் வேறு இடத்துல இருக்கும். அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நாம் உண்மையை சொல்லிவிட்டு வந்துட வேண்டியது தான். ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம் நினைக்கிறது தான். அடுத்தது இந்த உலகத்துடைய முதலீடை கடை பற்றிய புரிஞ்சிக்கிறது. இந்த 2 தான் முக்கியமானது. நீங்கள் உலக மகா சக்கரவர்த்தி ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. இந்த சக்கரத்தை புரிஞ்சிக்கணும். இந்த நேரத்திற்காகத்தான் நினைவு செய்யப்படுது வினாடியில் ஜீவன் முக்தின்னு. ஸோ குழந்தைங்களுக்கு இதை கேட்கவே ஆச்சரியமாக இருக்கணும். அரைக்கல்பம் பக்தி நடந்துச்சுன்றது ஞானத்தின் ஒரு துளி கூட கிடையாது அந்த பக்தி மார்க்கத்தில் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா. இப்போ அதை முற்றிலுமாக விட்டுட்டு வரும், அதுதான் மற்றவங்களால முடியல. ஸோ பாபா கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஞானத்தை நீங்கள் அடையணும். பக்தியில் இருந்தெல்லாம் அடைய முடியாது இல்லையா. நிறைய பாபா குழந்தைங்க
ஈஷா யோகா சத்குரு ஃபேனாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இல்லை, ஆன பிறகும் கூட ஒன்றுமே புரியல. என்னடா எப்படா 2 பேருக்கும் இதாக இருக்க முடியும் இல்லையா? அவர் ஆத்மான்ற வார்த்தை கூட பேச மாட்டார். ஸோ அவர் கற்றுக் கொடுக்குறது பக்தி. இங்கே ஞானம் வந்தப்புறம் பக்தி எதுக்கு? பாபா தனித்துவமானவர், இதுவரைக்கும் பார்க்காத தந்தை. அதனால்தான் கோடியில் சிலர் மட்டுமே வெளிப்படுறாங்க. உலகியல் ஆசிரியர்கள் இப்படி சொல்ல முடியுமா? கோடியில் ஒருத்தர் மட்டும்தான் நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும்ன்ட்டு பாபா சொல்கிறாரு, நான் அப்பாவாக, டீச்சராக, குருவாக 3மாக இருக்கிறேன். இதை கேட்ட உடனே மனிதர்கள் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஒருத்தரே 3மாக இருக்க முடியும்? பாரதம்தான் தாய்நாடுன்னு சொல்கிறோம். அம்பாள் அவங்களுடைய பேர் இங்கே ரொம்ப பிரபலம் இல்லையா? மற்ற எல்லா மதத்திலையும் கடவுளை ஆணுன்னு சொல்லுவாங்க. இங்கே மட்டும்தான் பெண்ணையெல்லாம் கடவுள்னு வணங்குறாங்க. அதற்கு நிறைய மேளாவெல்லாம் நடக்குது. ஒரு விதத்தில் இந்த கும்பமேளா கூட அம்பாளுக்கானது தான், கங்கைக்கானது மேளா. அம்பா அதாவது தாய், அம்மா அப்படிங்கிறது எவ்வளவு இனிமையானது. ஆக்சுவலாக அம்மாவை அங்கே கோயிலே அம்பாஜி கோயில் தான் சொல்லுவாங்க, இங்கே அம்பாள்னு சொல்கிறாங்க இல்லையா? சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் தானே அவங்களுக்கு ஊட்டி விடுறா, குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிறா. ஸோ அதனால் அம்மாவை தான் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குது. ஆனால் அந்த அம்பாளுக்கும் அப்பா இருப்பார் இல்லை? ஸோ அந்த அம்பாளையெல்லாம் தத்தெடுக்கிறார் பாபா குழந்தையாக. ஸோ இங்கே அம்பாளுன்னு நீங்கள் மம்மாவை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், பிரம்மா பாபாவை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். தத்தெடுக்கிறார். அவருக்கு கணவன் கிடையாது இல்லையா? மம்மாவுக்கு கணவன் கிடையாது. ஸோ இது புத்தம் புதிய விஷயம். கணவன் இல்லாதவர் எப்படி அம்மா ஆனாங்க இல்லையா? அப்போ இது தத்தெடுக்கப்படுற விஷயம். ஸோ இதோடைய நினைவு தான் இயேசுவுக்கு அப்பா இல்லாமல் குழந்தை பிறந்தாச்சு இயேசுடைய அம்மாவுக்கு, மரியமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்குது? இங்கே எப்படி மம்மாவுக்கு நாம் குழந்தையானோம்? அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. அந்த மாதிரி உள்ள விஷயந்தான் அவங்க பிறந்தாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. இங்கே இருக்கிற விஷயம் அங்கே வெளிப்படுது. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. உலகமே அம்மான்னு சொல்லுது, ஆனால் அவங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்றது யாருக்கும் தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக குழந்தைங்களை தத்தெடுப்பார். பாபா மட்டும்தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறார். அம்பாளுக்கு எத்தனை மேலாக்கள் நடந்துட்டு இருக்குது, பூஜை செய்யப்படுறாங்க. அப்படின்னாலே அந்த குழந்தை அதிகத்திலும் அதிகமான சேவை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். எந்த குழந்தை? மம்மாவை சொல்கிறார். அவ்வளோ சேவை செஞ்சதுனால தான் அவ்வளோ மேலாக்கள், திருவிழாக்கள். இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு பிரம்மா விஷ்ணு சங்கரே அம்பாளுக்கு பிறந்தவங்க தான் அப்படின்னெல்லாம் வேதத்தில் இருக்குது. அவங்க சங்கர்னு கூட சொல்ல மாட்டாங்க, சிவன்னே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சிவனுக்கே தாய் அம்பாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மம்மா சொல்லி கொடுத்த அளவுக்கு யாராலையும் அத்தனை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாதுன்றார். அவ்வளோ ஞானத்தை மம்மா கொடுத்துருக்குறாங்களாம். ஸோ மம்மா அவ்வளோ பிரபலமானவர்கள், அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ விழா நடக்குது. ஸோ பாபா வந்திருக்கிறார்.
சிருஷ்டியின் முதலிடை கடையை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அந்த தந்தையுடைய வீடை கூட நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பாபா மேலே நமக்கு அன்பு, அந்த வீட்டின் மீதும் நமக்கு அன்பு. அங்கே தான் போக போகிறோம். அதனால தான் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் மட்டுமே இந்த ஞானம் உங்களுக்கு தெரியும், புரியும். நம்ம எங்கேருந்து வந்தோம், பாபா யார், எங்கே போக போகிறோம் எல்லாமே தெரிஞ்ச ஒரே நேரம், முழு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரம் இது மட்டுமே. அதுக்கப்புறம் மயக்கம்தான், சொர்க்கத்துலேருந்தே மயக்கம்தான். தெரியாதில்ல, ஞானம் தெரியாதில்ல, விகார மயக்கம் இருக்காது, பட் இருந்தாலும் ஞானம் இல்லைல்ல. ஸோ இந்த படிப்பின் மூலமாக 5000 வருடத்திற்கு தேவையான வருமானம் சேமிக்கப்படுதுன்னா எவ்வளோ வருமானம் சேமிக்கப்படுதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த சந்தோஷம் வேணும் இல்லையா? நீங்கள் முற்றிலும் சாதாரணமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் முகத்தில் அந்த தேஜஸ் ஆச்சரியப்பட வைக்கணும். இப்போ ஒரு பணக்காரங்க நல்லா அப்படி ராயலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க முகம் ஜொலிக்குதுன்னா அது பணத்தின் போதை இருக்கும், மேக்கப் இருக்கலாம், அழகாக பிறந்திருக்கலாம், இவ்வளோ இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷத்தின் ஜொலிப்பை பார்க்கும்போது தான் அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா பாபா இந்த ஞானத்தை நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருன்ற விஷயம் கூட உலகத்திற்கு தெரியாது. ஸோ பாபா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு இத்தனை புதிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறார். இந்த எல்லையற்ற படிப்பின் மூலமாக தான் புத்தம் புதிய உலகம் படைக்கப்படுது. ஸோ இந்த படிப்பின் மூலமாக பழைய உலகத்தின் மீது நமக்கு வைராக்கியம் வருது. இந்த படிப்பே பழைய உலகத்தின் மீது வைராக்கியத்தை எடுத்துகிட்டு வர படிப்பு. ஸோ இந்த ஞானம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்ற சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குது இல்லையா? புது உலகத்தை உருவாக்கக்கூடிய ஞானம் என்கிட்ட இருக்குதுன்றது சாதாரண போதையா? கடவுள்கிட்ட இருக்கிற அதே ஞானம் என்கிட்ட இருக்குதுன்றது சாதாரண விஷயமா? கடவுளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் என்கிட்ட இருக்குதுன்றது சாதாரண விஷயமா? அப்போ அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு போதை வரணும். நேத்தா தான் சொன்னார், ஞானத்தின் போதையும் இருக்கணும், இந்த ஞானத்தினால எதை அடைய போகிறீங்களோ அந்த ராஜ பதவியின் போதையும் இருக்கணுன்றார். ஞானத்தை கொடுக்கும்போதெல்லாம் என் பதவி அதை பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே கொடுக்குறேன், அங்கே அடையிறேன் இல்லையா? ஒரு எல்ஐசியில் காசு கட்டுறாங்கனாலே எதிர்காலத்தில் என்ன பெனிஃபிட் வருதோ அந்த போதையை வச்சு தான் அவங்க கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சேவை செய்கிறது இல்லை, அடையிறது. அந்த அடையிறத நினச்சிட்டு பாருங்கள். அந்த செகண்டே 2 குஷியும் இருக்கணுன்றார். ஞானத்தை கொடுக்குற குஷியும் இருக்கணும், அதனால் அடையிற சொர்க்கத்தின் குஷியும் இருக்கணும், அந்த போதையும் இருக்கணும். ஸோ அதுதான் ஞானம் உங்ககிட்ட இருக்கிற போதை உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ பாபாவையும் வீட்டையும் நினைவு பண்ணணும். எல்லாருமே வீட்டுக்கு போய் தான் ஆகணும். வீட்டையே நினைக்காதவங்கள அடித்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவார். நீங்கள் ஆனந்தமாக போவீங்க. எப்படியும் போய் தான் ஆகணும்னு போது ஏன் ஆனந்தமாக போகக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். பாபா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் சொல்கிறாரு, குழந்தை, உனக்கு முக்தி, ஜீவன் முக்தி கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அப்போ ஏன் மறக்கிற என்னை நினைத்தால்தான் அதை அடைய முடியும்னு தெரிந்தும் ஏன் என்னை நினைக்க மறக்கிற? நான் யாரோ இல்லை குழந்தை, உன்னுடைய எல்லையற்ற தந்தை. இவ்வளோ நாள் நீ அனுபவித்ததுக்கு சொந்தக்காரன் நான் தான். அதை அப்படியே உன்கிட்ட கொடுத்துட்டேன். என்னை அனுபவிச்சுக்கிட்டே என்னையே நீ தப்பாக பேசுகிற, நானே இல்லைன்னு சொல்கிறேன். இந்த காலத்தில் நிறைய பேர் சொத்தை அபகரித்து பண்ணுறாங்க இல்லையா? யாருடைய சொத்தை அபகரிக்கிறாங்களோ அவங்க மேலேயே புரளியும் வேற கிளப்பி விட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறியே குழந்தை, ஏன் என்னை நினைக்க மறக்கிற? உன்னோட அப்பா தானே நான். உனக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கறதுக்காகவே எந்த தேவையும் இல்லாத நான் வந்திருக்கிறேனே, தெரியலையா உனக்கு? உன் இஷ்டத்துக்கு போனால் எனக்கு என்னன்னு அவர் இல்லையே. நல்லா குடிகார சைக்கோ கணவன் இருந்தால் மனைவியை விட்டுட்டு போயிடுவா. ஆனால் பாபா விட்டுட்டு போகிறாரா? நம்மெல்லாம் சைக்கோவாக தானே இருந்தோம் பாபா வர்றதுக்கு முன்னாடி. மாற நமக்கு தெரியுது இல்லை?
அப்படிப்பட்ட ராஜ யோகத்தை, ராஜாவாக்குற யோகத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்னா அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண மாட்டியா குழந்தை? எப்படி கேட்குறாரு பாருங்க, ஏதோ கெஞ்சி கேட்குறாரு. எனக்காக இதை சாப்பிட்றான்னு அம்மா ஊட்டி விடுவாங்களே குழந்தைக்கு, அந்த மாதிரி எனக்காக இந்த ஒரு ஜென்மம் மட்டும் தூய்மையாக இருங்கன்னுலாம் கெஞ்சிருக்கிறார். இல்லாட்டினா குழந்தை ரொம்ப நஷ்டப்படுவேன். அப்பா அம்மா கூட சொல்லுவாங்களே, நான் இருக்கும்போதே படிச்சுக்கூடா, இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவடா, நமக்கு யாரும் கிடையாதுடா. பாபா சொல்கிறாரு, என்னை விட்டால் உங்களுக்கு யாரும் கிடையாது, எல்லாரும் ஏமாற போகிறாங்க, யாரை பிடிச்சாலும் மாட்டிக்குவீங்க, எல்லையற்ற நஷ்டமாயிடும். ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு கல்பத்திலும் வருகிற ஒவ்வொரு ஜென்மத்திலும் நஷ்டம் வரும், புரிஞ்சுக்கணும். பாபா கையை விட்டீங்க, உங்களுடைய வருமானத்தில் நஷ்டம் வந்துடும். பைபிளில் இருக்கும் இல்லையா, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? கைவிடுறது நீங்கள் தான், விட்டு போகிறது நீங்கள் தான். நீங்கள் எது பண்ணாலும் அவர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாருன்னு அர்த்தம் இல்லை. அவரை நினைத்தால் அவர் கையை நீங்கள் பிடிக்கிறீங்க, நீங்கள் தான் பிடிக்கணும். இல்லாட்டினா உங்களுடைய வருமானத்தில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடும். நல்லது. குட் நைட். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, அந்த ஒரு தந்தையுடைய நினைவிலேயே நடந்தாலும் சுத்தனாலும் காரியம் செய்தாலும் இருந்துக்கிட்டே இருங்க, இந்த நினைவின் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. இப்படி பண்ணுறதன் மூலம் மிக மிக அன்பானவராக மாறணும், அதுதான் முக்கியம். இல்லையா, நீங்கள் நினைவில் இருக்கிறீங்களா இல்லையான்றது உங்களுடைய காரியத்தில் தெரியும். அன்பு இருக்குதா ஒவ்வொரு விஷயத்திலும், அதில் தெரியுன்றார். அந்த ஒரு தந்தையின் நினைவில் இருந்து சதா ஆனந்தமாக, சதா முழு முக மலர்ச்சியோடு இருங்க. ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய வழியை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் பாபாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்க. மெயின் கட்டளைன்னா பாபாவுடைய நினைவு தான். அகங்காரமே வரக்கூடாது. தேக உணர்வின் போதை இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். தேக உணர்வின் போதை, புலனின்பத்தின் போதை இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், பாபாவை நினைக்க முடியாது. அந்த நினைவின் போதையை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு விதத்தில் அந்த ஹடயோகிகள் உப்பு புளி காரம் இல்லாமல் உணவு சாப்பிட்றதுக்கு காரணம் இந்த சுவையில் மாட்டி நான் சிவனை மறக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஆனால் நமக்கு சுவையான உணவை சாப்பிட வேண்டான்னு சொல்லலை. சாப்பிட்டாலும் அதில் புத்தி ஒட்டாமல் என்னிடம் புத்தி ஒட்டிகிட்டு இருக்கணும், அதுக்கு பயிற்சி அவசியம். அதனால தான் பாபா சொல்கிறார், நான் சாப்பிடும்போது பாபா நினைவிலே சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனால் கட்டாயிடுதுன்றார். மிகப்பெரிய டெஸ்ட் பேப்பர். ஸோ தேக உணர்வின் போதை வேண்டாம் குழந்தை, அதை அகங்காரத்தில் இட்டுட்டு போய் விட்டுரும். எந்த பாவக்காரியமும் செய்யாதீங்க, குழம்பாதீங்க, புத்தியை தெளிவாக வைங்க. பாபா நினைவில் இருந்தால் புத்தி தெளிவாக இருக்கும். வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க, சாதாரண காரியத்தை செய்தால் கூட மிக உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து நிரந்தரமாக டபுள் லைட்டாக காரியத்தை செய்யுங்க. சாதாரண காரியம் செய்தாலும் அந்த டபுள் லைட் ஃபரிஸ்தா நிலையில் லேசாக ஒளி உடலில் லேசாக இருக்கிறேன், உலகத்துக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக சாதாரண காரியம் செய்யும்போது தான் பாபா நினைக்கிறது ஈஸி. கொஞ்சம் மைண்டு யூஸ் பண்ணி பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டம் பாபாவை நினைக்கிறது. பாபா சாதாரண உடலைத்தானே எடுக்கிறாரு, உங்களை மாதிரி தானே அவர் பேசுகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அதனால் அவருடைய காரியங்கள் சாதாரண காரியங்களாக இருந்தாலும் அவருடைய மனநிலை எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி குழந்தைகளுடைய மனநிலை கூட மிக உயர்ந்ததாக இருக்கணும். சாதாரண காரியம் செய்தால் கூட டபுள் லேஸாக அந்த உயர்ந்த நிலையில் மனம் ஒரே சீராக நிலைச்சி இருக்கணும். ஸோ அதனால் அப்படிலாம் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா,
உயர்ந்த காரியத்தை செய்வதற்காகவே அவதரித்த அவதார புருஷன் நான் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். சாதாரண காரியங்களும் பிறகு அலௌகிக காரியங்களாக மாறிடும். இது பார்த்திங்கன்னா ரஜினியை பார்த்தவர்கள், எம்ஜிஆரை பார்த்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து அவங்கள புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு வினாடியும் நான் ஒரு அவதார புருஷன் அல்லது ஒரு என்னை எல்லோரும் பார்க்குறாங்க, நான் செய்கிறத பார்த்து மற்றவங்க செய்யணுன்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. யார் வந்தாலும் சாப்பிட்டீங்களா கேட்பார், ஏதோ ஒன்று கொடுத்து திருப்திப்படுத்தி தான் அனுப்புவார். அவர் வீட்டில் டெய்லியும் க்யூ நின்றுட்டு இருக்கும். ஒரு வள்ளல் கிட்ட வாங்கிட்டு போகிற மாதிரி அப்படி அவ்வளோ வரிசை நின்றுட்டு இருக்குமா வாங்கிட்டு போகிறதுக்கு. எதையாவது கொடுத்து அனுப்புவாராம் அவர். ஸோ நம்மக்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த குணம் இல்லையா, அந்த அலௌகிக தன்மை, இதுவரைக்கும் இந்த மாதிரி பேசி நான் கேட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு பாபா நினைவிலேயே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா நினைவில் இருக்கும்போது உயர்ந்த மனநிலை இருக்கும். நான் சாதாரணமானவன் கிடையாது, அவதார புருஷன். பாபாவை நான் வார்த்தையால் மட்டுமில்லை செய்கையாலும் வெளிப்படுத்துகிறேன், மன எண்ணங்களாலும் வெளிப்படுத்துகிறேன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் செய்கிற சாதாரண காரியம் கூட ஆன்மீக காரியங்களாக மாறிடும். ஸ்லோகன்: யார் எப்பவுமே தன்னுடைய பார்வையையும் உள்ளுணர்வையும் ஆத்ம அபிமான நிலையிலே வச்சிருக்கிறாங்களோ, அதாவது அந்த பார்வையிலே ஆத்ம அபிமானத்தன்மை தெரியணும். ஆத்மான்ற உணர்விலிருந்து அந்த ஆத்மாவை பார்க்கணும். அந்த உள்ளுணர்வும் நான் ஆத்மான்ற உணர்விலும் எதிர இருக்கிறவங்க ஆத்மான்ற உள்ளுணர்விலும் பழகணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் தூய்மையை ஈஸியாக தாரணை பண்ண முடியும். ஆத்மாவையே நீங்கள் பார்க்குறீங்கன்னா காமம் மட்டும் இல்லை, எந்த தவறமான வீணான நெகட்டிவ் எண்ணமுமே வராது மற்றவர்கள் மேலே. ஸோ அதில் கவனம் வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ மனசா சேவை பாபா சொல்கிறார் இன்றைக்கி பயிற்சி. நீங்கள் எந்த அளவிற்கு இந்த மனதினால் சேவை செய்கிறதுல உங்களை பிஸியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக மாயை வென்றவராக ஆகிடுவீங்க. ஏன்னா மாயை மனசு வழியாக தான் நுழையும். அந்த மனசை தான் பிஸியாக வச்சுக்கிறீங்களே சேவையில், அப்போ மாயையால் நுழைய முடியாது. இந்த மனச சேவை ரொம்ப முக்கியம். ஸ்தூல சேவை செய்யும்போதும் மனச சேவை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் எனக்கு நான் மனச சேவை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஆர்வம் கொண்டவர்களாக இல்லாமல் மற்றவர்களையும் என்னுடைய சுபபாவனை விருப்பத்தின் மூலமாக மாற்றக்கூடிய சேவை செய்யணும். இதுலேயும் பிஸியாக வச்சுக்கணும். அதான் வாயுமண்டலத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. அதனால் அந்த சுபபாவனை எப்பவுமே ஒரே சீராக இருப்பதற்கு ஞானம், அன்பு, யோகம் இதன் மூலமாக சமநிலையில் வச்சிருங்கன்ற. அதில் ஞானமும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், விடுபட்ட நிலை யோக நிலை அதுவும் இருக்கணும். இதன்படி இருக்கணும் அந்த சுபபாவனை. இல்லையா? சுபபாவனைனா அவன் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெற்றுக்கணும், அந்த அர்த்தம் கிடையாது. அதான் ஞானத்தின் ஆதாரத்தினால, ஆன்மீக அன்பின் ஆதாரத்தினால, அதே நேரத்தில் விடுபட்ட உணர்வோடு சுபபாவனை வைக்கணும். நீங்கள் இப்போ உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராகி இருக்கிறீங்க. அதுதான் பாபா அந்த அவ்யக்த முறையில் சொல்லியிருப்பார். உலகத்தின் தாய் சிவசக்தின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலகீனம் எல்லாம் போயிடும். அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய பாவனை மட்டுமே இருக்குன்ற. ஸோ உலகத்தின் தாயாகி சக்தி கொடுக்கலாம். சக்தி கொடுத்தாலே அதுதான் அர்த்தம். ஸோ உலக நன்மை செய்யக்கூடியவராக ஆகியிருக்கிறீங்க.
ஸோ அதனால் எல்லையற்ற விஸ்வ கல்யாண்காரி ஆகுங்கள். இல்லையா? இப்போ நன்மை செய்கிறீங்க வார்த்தையின் மூலமாக, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் தொடர்பில் வர்றவங்களுக்கு. உங்களுக்கு தெரியாதவர்கள், தொடர்பில் வராதவர்கள், உங்கள் வாழ்க்கையிலே பார்க்காதவர்களுக்கெல்லாம் நன்மை செய்கிற அளவுக்கு உலகத்துக்கே சக்தி கொடுங்க. மனச சேவையின் மூலமாக, சுப பாவனையின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாரு. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.